சில ஊடகத்தில் மேக்சிமம் ஊடகங்கள் பார்த்து இந்நேரம் போட்டிருப்பாங்க எல்லாம். இன்னைக்கு அப்படி சண்டை இப்படி சண்டை. அதுக்கப்புறம் ஆரோக்கியமா அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமை எந்த கூட்டத்தை நடத்துறாங்க யாராவது போடுவாங்களா? எந்த டிவி போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, இங்க சண்டை போட்டாங்க, தள்ளுனாங்க, இப்படி இறந்து அதைத்தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து மாவட்ட செயலர் ஆரோக்கியமா பேசினார். எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க அதிமுக தொண்டர்கள் நாங்க கட்டுக்கோப்போடு இருப்போம். அதிமுக 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம், கட்டுக்கோப்பான இயக்கம். இந்த இயக்கம் சாதாரண இயக்கமா? புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான நேரத்தில் ஆரம்பித்தார். இன்னைக்கு கருமசாமி பாண்டியன் அண்ணன் கூட எல்லாம் எங்க தந்தை பயணிச்சிருக்காரு, நானும் அவரோட பயணிக்க எனக்கு பெருமை. அதெல்லாம் சாதாரண இயக்கம் கிடையாது. 53 ஆண்டுகள்ல 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் கொடுத்தது அதிமுக. அதிகமான திட்டங்கள் கொண்டது. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை என்று உரிமைகளை மீட்டெடுத்தது அதிமுக. உரிமைகளை விட்டுக் கொடுத்தது திமுக. இவ்வளவு பெரிய இயக்கம் இது. கட்டுக்கோப்பா இருப்போம். திமுக நினைக்கிறது நடக்காது. நாங்க என்னதான் இருந்தாலும் நாளைக்கு களத்தில் இருந்து எடப்பாடி முதலமைச்சர் இருப்பதற்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் 5 தொகுதி வெல்வோம் என்று சிறப்பான முறையில் தொடர்ந்து கூட்டம் நடத்தி உங்களை அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. என்ன வந்தாலும் திருப்ப இருக்குங்க. இந்த பிரச்சனை இதோட மறந்துருங்க. அதை மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட கருமசாமி பாண்டியன் நல்லா இருக்காங்க, அவங்க ரூம்குள்ள வச்சு பேசிக்குவாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு இந்த சப்ஜெக்ட் இதுக்கப்புறம் இதோட முடிஞ்சு போச்சு. நம்ம கட்டுக்கோப்பான இயக்கம். அதுக்கு சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை தம்பிகளுக்கும் பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும்